இப்போ என்னுடைய மகள் வந்து ஜெய சிவலட்சுமி ஆர்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க. அரையாண்டு தேர்வு படிக்கும்போது உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் 2 மாத காலமாக ஆஸ்பத்திரிக்கும் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அலைஞ்சே தவிச்சிட்டோம். அப்படி இருந்தும் நாங்கள் போய் லெட்டர் லீவுக்கெல்லாம் கேட்டோம். அதுக்கு வந்து பரிசீலனை பண்ணிட்டு நீங்கள் டிசி வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரே முடிவாக சொல்லிட்டாங்க. சரி, இப்போ பரீட்சை எழுதிட்டு நம்ம பிள்ளைகளை சேர்த்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தோம். மறுபடியும் பரீட்சை எழுதிட்டு பாஸ் பண்ணிடுச்சு என் மகள். பாஸ் பண்ணி தேர்ச்சி பெற்று மறுபடியும் பள்ளிக்கூடம் சேர்க்க போகும்போது நீங்கள் டிசி வாங்கிட்டு எங்கேயும் சேர்ந்துக்குங்க, வெளியே போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சியாளருக்கு வந்துட்டோம். உடம்புக்கு முடியலன்னு சொல்லி நாங்கள் சேர்த்துருந்தோம். அதுக்குரிய ஆவணங்கள்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் ஸ்டார்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருக்கோம், எல்லாமே காமிச்சோம். வேறு பிரச்சனை இல்லை இந்த பிள்ளைகளில், உடம்புக்கு முடியாத சூழ்நிலை. அதனால தான் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வந்தோம். எக்ஸாம்லாம் எழுதி ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். சார் ஸ்கூலுக்கு போனதுக்கு நீங்கள் டிசி வாங்கிட்டு போயிருங்க, வேற எங்கேயும் சேர்ந்துக்குங்க, நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாங்க. 9ஆம் வகுப்பு போனோம். அதுக்கு நாங்கள் போய் சேர்த்து விட போனோம், பள்ளிக்கூடம் சேர்த்து விட போனோம். சேர்த்து விடுறது சேர்க்க மாட்டிட்டாங்க இந்த பிள்ளைய. எனக்கு அந்த ஸ்கூல்ல படிக்கணும் தான் விருப்பம். என் பேர் சிவலட்சுமி, ஜெய சிவலட்சுமி. ஆர்சி லிட்டில் ஃப்ளவர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். அங்க நான் வந்து நல்லா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளை. அங்க வந்து என்னைய டிசி வாங்கிட்டு போ, டிசி வாங்கிட்டு போன்னு சொல்றாங்க. லீவு போட்டனால டிசி வாங்கிட்டு போ, அது அப்படி சொல்றாங்க. என்னைய சொன்னேன், அதெல்லாம் சொன்னேன். ஆனா எப்படினாலும் வேணாம்ன்றாங்க. எழுதிட்டு எல்லா எக்ஸாம் எழுதிட்டேன். எனக்கு வேணாம் இந்த பிள்ளை, நீங்க வேற ஸ்கூல்ல போய் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் அதனாலதான் லீவ் போட்டேல, அதனால வேணாம்னு சொல்றாங்க. எனக்கு அந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும், வேற எந்த ஸ்கூல் வேண்டாம். கொடுத்தாங்க அப்பா அம்மா எதுவும் சொல்ல. எல்கேஜி யூகேஜில இருந்து அங்கதான் படிக்கிறேன். 8th முடிச்சு 9th போறேன். அரையாண்டு தேர்வு முடிகிறப்ப லீவ் போட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு பின்ன அப்புறம் நான் டேப்பா கூட்டிட்டு போனேன். என்ன மார்க் நல்லா எடுத்தா பாஸ் ஆயிட்டாப்பா, இனிமேல் மாற்றம் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். இனிமேல் அப்படி வராது சிஸ்டர், ப்ளீஸ் என் பிள்ளைய சேர்த்துக்குங்க, வேற பள்ளிக்கூடம் போப்பாப்பா. நான் போக மாட்டேம்மா, நான் பள்ளிக்கூடமா படிக்கிறேன்றா. அப்படின்ட்டு உங்க பிள்ளைய வீட்டுல வைங்க, லீவு போடுச்சுல, அதனால நீங்க வேணாம், பிள்ளைய தீசி எடுத்துக்கு வீட்டுல வச்சுக்கோங்க. எனக்கு நான் காலு கூட விழுந்து பார்த்தேன் பிள்ளைய படிச்சு அங்கிட்டே படிக்கணும்ன்றா. ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிறா மக. ஆனா லீவு போட்டிருந்த காரணத்தையா ஸ்கூலுக்கு வேணான்றாங்க. கேட்டோம் 8 மணிக்கு போய் 10, 12 மணி வரைக்கும் அங்கிட்டே நான் இருந்தேன். அழுதூட பார்த்தேன், மக ஒரு அழுகுறா, கேட்க மாட்டாங்க. லீவு போட்டுச்சுன்னு பாப்பா, அதனால எங்களுக்கு வேணாம். ஃபிக்ஸ் கணக்கா வந்துச்சு பாப்பாவுக்கு. நாங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல் 2 மாசம் ஆயிப்போச்சு. இப்போ சரி பண்ணி மாசம் 2000 மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கோம். இப்ப நல்லா படிக்கிறா, நல்லா இருக்கா. ஆனா வேணாம், லீவு போடுச்சு, எங்களுக்கு வேணாம். எழுதிட்டா, எல்லா எக்ஸாம் எழுதிட்டா, பாஸ் ஆயிட்டா. இப்ப ஸ்கூலுக்கே 3 மாசம் போலந்தாலும் இப்ப எல்லாமே பாஸ், 80 மார்க் எடுத்துட்டா. ஸ்கூல்ல இந்த பிள்ளைட்டா ஃபர்ஸ்ட். வேற எதுவுமே இல்லப்பா, லீவுக்குட்டியாப்பா, லீவு போடுவோம் ஸ்டிக்கா வரணும்ன்றாங்க. இப்ப 10 வருஷம் எல்கேஜி யூகேஜி அந்த ஸ்கூல்லயே படிச்சிருக்கா. இந்த 10 வருஷமா எந்த லீவ் என்னுமே அந்த பிள்ளை செய்யல. இப்ப 2 மாசம், இப்ப 2 மாசம்ப்பா லீவே போட்டிருக்கா. அதுக்கு நீ லீவு போட்டீங்களே வேணான்றாங்க. வேற படிப்பு அது எதுவுமே கிடையாது, லீவுடியா. பாப்பா வேற ஸ்கூல் இல்லம்மா, நான் இங்கிட்டேமா படிப்பேன், வேற டீசென்ட் இல்லம்மா, எனக்கு இந்த ஸ்கூல் நல்லா படிக்கணும், நான் டீசென்டா இருக்கணும்னு இந்த பிள்ளை ஆசைப்படுறா.